ஹே ஆல் வெல்கம் டு 100 லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட தமிழ் மீடியம் சேனல். ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு ஆல்ரெடி தெரியும். பட் இன்னும் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்றது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா தமிழ் மீடியம் பசங்களுக்காக மட்டும்தான் இந்த சேனல். ஸோ வேறு யாருக்காகவும் கிடையாது, உங்களுக்காக மட்டும்தான். ஸோ இதில் நீங்கள் தமிழ் வழியில் கற்றுக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழில் அதை தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான வினாக்கள்ல இருந்து ப்ராப்ளம்ல இருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு தமிழ்ல நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணுதான் பண்ணணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்றீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க, சரியா? ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா யூனிட் வைஸாக வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் எது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம், கரெக்டாக? பட் இனிமே என்ன பண்ணலாம், அதாவது நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டு பக்கத்தில் வரப்போகுது. ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னுமே வந்துட்டு எங்களுக்கு படிக்கிறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, எங்களுக்கு அதை தாண்டி கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ் நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேணாம். நீங்கள் இனிமே ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கோம், சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு என்ன டவுட்டு எது வேணுங்கிறது நீங்கள் எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 2-3 சாப்டர்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை சும்மா கொடுக்கறதுக்கு பதிலாக அது ஒரு கிளாஸாக எடுத்துடலாம். ஸோ கிளாஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் இனிமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம கிளாஸ் தான் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ 2 மற்றும் 3 மதிப்பெண் ஆல்ரெடி வந்து யூனிட் 4ல இருக்கக்கூடிய, அதாவது 4வது அலகு இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் எல்லாமே வந்துட்டு கொடுத்தாச்சு, அதாவது கிளாஸாகவே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன யூனிட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 3 தான் பார்க்க போறோம். உங்களுக்கு தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருச்சு. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்துட்டு சேனல், அதாவது அந்த வீடியோட லிங்க் இருக்கும், பிடிஎஃப் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல யூனிட் 3ல இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் ரொம்ப 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 முக்கியமான வினாக்கள். பாஸ் ஆகணும், இனிமேதான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வினாக்களை விட்டுறாதீங்க, சரியா? ஸோ என்னென்னலாம் இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது எல்லாமே வந்துட்டு நான் முக்கியமான வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டது தான். அதை நான் திரும்ப எடுத்து என்ன பண்ண போறேன்னா சொல்லி கொடுத்துட போறேன், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் காந்த பாயம்னா என்னன்னு பார்த்துடலாம். கூலுமோட எதிர்த்தகவு இருமடி விதி இது பார்த்துடலாம். பயட் சாவர்ட் விதி, ஆம்பியரோட சுற்று விதி, காந்த தயக்கம்னா என்ன, பிளம்மிங்கோட இடது கை விதி என்னத்தை சொல்லுது. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பார்க்கலாம்னா திசைவேக தேர்ந்தெடுப்பானின் கருத்துக்களை விளக்குக அண்ட் டயா பேரா ஃபெரா காந்த பொருட்கள் அதோட பண்புகளை மட்டும் நம்ம பார்க்க போறோம், சரியா? ஸோ ஆம்பியர் வரையறை, இதுல இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, எதுக்குமே பயப்பட வேணாம், சரியா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காந்த பாயத்தை வரையறை. ஸோ காந்த பாயம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. காந்த பாயம்னு சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு காந்தப்புல கோடுகள்னா என்னன்னு தெரியும், கரெக்டா? ஸோ ஒரு காந்த பொருள், அதாவது ஒரு காந்தம் இருக்கு அப்படின்னா அதை சுத்தி நமக்கு அதாவது ஒரு மின்னூட்டப்பட்ட ஒரு கடத்தி இருக்குன்னா அதை சுத்தி எனக்கு காந்தப்புலம் இருக்குன்னு தெரியும், கரெக்டா? ஸோ அந்த காந்த புலத்தை நம்ம எதை வச்சு சொல்றோம்னா காந்தப்புல கோடுகளை வச்சுதான் சொல்றோம், கரெக்டா? ஸோ இதுதான் வந்துட்டு காந்தப்புலம். காந்தப்புல கோடுகள்ங்கிறது அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த, அதாவது அந்த மேக்னெட்டை சுத்தி வந்துட்டு எனக்கு ஒரு விதமான சார்ஜ் இருக்கும் இல்லையா, அதைத்தான் நம்ம காந்தப்புல கோடுகள், அந்த காந்தப்புல கோடுகளை வச்சுதான் நம்ம காந்தப்புலத்தையே நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ காந்த பாயம்னா என்ன அப்படின்னா குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை. எனக்கு ஒரு காந்தம் இருக்கு அப்படின்னா அந்த காந்தத்தை சுத்தி எனக்கு காந்தப்புல கோடுகள் இருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். இது இந்த யூனிட்ல இதுக்கு முன்னாடி வந்துட்டு காந்தப்புல கோடுகள்னா என்ன அப்படிங்கிற ஒரு டாபிக்கே இருக்கு, கரெக்டா? ஸோ அந்த பரப்புக்கு, அதாவது ஒரு காந்தம் இருக்கு அப்படின்னா அந்த பரப்பை சுத்தி எனக்கு காந்தப்புல கோடுகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ காந்த பாயம் இது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா 5B அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், கரெக்டா? ஸோ 5Bன்னு சொல்லுவோம் என்று பெயர். ஒரு சீரான காந்தப்புலத்தில் ஓகே, அதாவது இப்போ எனக்கு இங்க வாங்க, இது இருக்கு பாருங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 காந்தம் இருக்கு அப்படின்னா இந்த காந்தத்துக்கு இடையில எனக்கு காந்தப்புல கோடுகள் இருக்கு. அந்த காந்தப்புல கோடுகள்ல நான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஏரியாக்குள்ள எந்த அளவுக்கான காந்தப்புல கோடுகள் இருக்கோ அந்த எண்ணிக்கையை தான் நான் என்னன்னு சொல்றேன்னா காந்த பாயம்னு சொல்றேன், புரியுதா?
அதைத்தான் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை. இது ரெண்டும் காந்தம் கரெக்டா. நான் எடுத்திருக்கிற பரப்பு இதுதான். இந்த பரப்புக்கு இந்த காந்தப்புல கோடுகள் எப்படி போகுது? செங்குத்தா தானே போகுது. இதுதான் பரப்பு. இந்த பரப்புக்கு இந்த காந்தப்புல கோடுகள் எப்படி போகுது? செங்குத்தா போகுது. இப்படி செங்குத்தா போகக்கூடிய அந்த கோடுகளோட எண்ணிக்கையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? காந்தப்புல கோடுகள் அப்படின்னு சொல்றோம். நான் இப்படி ஒரு பரப்பு எடுக்கிறேன். எனக்கு அதாவது எனக்கு காந்தப்புல கோடுகள் இந்த மாதிரி போகுது. எனக்கு இங்க ஒரு காந்தம் இருக்கு, இங்க ஒரு காந்தம் இருக்கு. நான் எடுத்திருக்கிற இந்த பரப்புல 1 2 3 காந்தப்புல கோடுகள் இருக்கு அப்படின்னா அதுல காந்தப்பாயம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3. ஸோ 2 காந்தம், அந்த 2 காந்தத்துக்கு இடையில எனக்கு காந்தப்புல கோடுகள் இருக்கும். அந்த காந்தப்புல கோடுகளுக்கு இடையில நான் ஒரு குறிப்பிட்ட பரப்பை எடுக்கிறேன். அந்த பரப்புகள் எந்த அளவுக்கான காந்தப்புல கோடுகள் இருக்கோ அதைத்தான் நான் என்னன்னு சொல்றேன்னா காந்தப்பாயம்னு சொல்றேன். கிளியரா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சீரான காந்தப்புலத்தில் ஏ பரப்பு வழியாக செல்லும் காந்தப்பாயத்தை நம்ம எப்படி எழுதலாம்? இதுதான் அந்த சீரான பரப்பு. ஏ அப்படிங்கிற ஏ பரப்பு வழியாக இந்த பரப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்துட்டு ஏ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பரப்பு வழியா போகக்கூடிய காந்தப்புல கோடுகளை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆல்ரெடி சொல்லியாச்சு இல்லையா, 5b அப்படின்னு எழுதுவோம்னு. 5b ஈக்குவல் டு b வெக்டர் டாட் a வெக்டர். இது இருக்கு பாருங்க. அதாவது இந்த பரப்பு ஏங்கிற பரப்புக்கு செங்குத்தா போகக்கூடிய காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை. ஸோ b வெக்டர் டாட் a வெக்டர் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம எண் மதிப்புல எழுதும் போது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 5b ஈக்குவல் டு b டாட் a காஸ் தீட்டா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிப்போம்? எழுதிப்போம். ஏன் அப்படின்னா பிக்கு செங்குத்தா இருக்கும் a அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. கிளியரா? ஸோ நான் 2 காந்தம் எடுத்தேன். அந்த 2 காந்தத்துக்கு இடையில எனக்கு காந்தப்புல கோடுகள் இருக்கும். அந்த காந்தப்புல கோடுகளுக்கு நடுவில் நான் ஒரு சின்ன ஏரியா ஏங்கிற ஒரு ஏரியாவை எடுத்தேன். அந்த ஏங்கிற ஏரியாவுக்கு செங்குத்தா போகக்கூடிய காந்தப்புல கோடுகளோட எண்ணிக்கை தான் என்னோட காந்தப்பாயம். அதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 5bங்கிறது காந்தப்பாயம். b அதாவது ஏங்கிற பரப்பு வழியா செங்குத்தா போன காந்தப்புல கோடுகளை என்னன்னு சொல்றோம்? நம்ம bன்னு சொல்றோம். அப்ப b டாட் a வெக்டர், இதை வெக்டர் ஃபார்ம்ல எழுதுவோம். அதையே வந்துட்டு நம்ம எண் மதிப்புல எழுதும் போது அந்த வெக்டர் ஃபார்முக்கு பதிலாக b டாட் a காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். கிளியரா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல வந்துட்டு எனக்கு கேட்டுருங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூலுமோட இருமடி விதி. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஒரு காந்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஈர்ப்பியல் தன்மையை மட்டும்தான் நம்மளோட நியூட்டன் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. இன்னும் சிலரும் ஈர்க்கிற தன்மை அதாவது ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பத்தி மட்டும்தான் இது வரைக்கும் வந்து லாஸ் எல்லாம் பேசும். ஃபர்ஸ்ட் டைம் கூலும் விதி தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஈர்ப்பியலை பத்தியும் பேசிச்சு, அதோட விளக்கம் அடைகிற தன்மையை பத்தியும் என்னால டிஃபைன் பண்ண முடியும்னா அதை ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னா கூலும் விதி தான். ஸோ இன்னைக்கு இப்ப என்ன பார்க்க போறோம்னா கூலுமோட எதிர்த்தகவு இருமடி விதியைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ 2 காந்த முனைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை. 2 காந்தம் இருக்கு அப்படின்னா அந்த 2 காந்தமே வந்துட்டு வேற துருவங்களா இருந்துச்சுன்னா, இப்ப எனக்கு வந்துட்டு இங்க ஒரு காந்தம் இருக்கு, இங்க ஒரு காந்தம் இருக்கு. இது வந்துட்டு ஒரு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வேறு திசையா இருந்துச்சுன்னா அந்த காந்தம் ஈர்க்கும். அதுவே வந்துட்டு இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே திசையா இருந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு விளக்கமடைய செய்யும் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரே திசையில இருக்கக்கூடிய காந்தங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும், வேறு திசையில இருக்கக்கூடிய காந்தங்கள் ஒன்றை என்ன பண்ணும்? ஈர்க்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ கூலும் விதி என்ன சொல்லுது? கூலும் விதியை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் அப்படிங்கிற சிம்பிளால சொல்லுவோம். ஸோ எஃப் வெக்டர். ஓகேவா? ஸோ எஃப் வெக்டர் கூலும் விதி 2 காந்த முனைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை அவற்றின் முனை வலிமைகளின் பெருக்கல் பலனிற்கு நேர்த்தகவிலும். ஓகேயா? ஸோ 2 முனையில இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு முனையில வந்துட்டு நம்ம ஒரு புதை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 காந்த முனைகளுக்கு இடையே உள்ள ஒரு காந்தம் அதோட 2 காந்தம்னு வச்சுக்கோங்க. 2 காந்த முனைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை, இங்க என்ன இருக்கும்? ஈர்ப்பு விசை இருக்கும். இங்க என்ன இருக்கும்? எனக்கு விலக்கு விசை இருக்கும். சோ இந்த ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை அவற்றின் முனை வலிமைகளின் பெருக்கல் பலன். முனை வலிமைனா இது ஈர்ப்பு விசையா இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஈர்க்குது,
விலக்கு விசையா இருந்தா எந்த அளவுக்கு விலக்குது, அதோட பெருக்கல் பலனுக்கு எப்படி இருக்குமா, நேர்த்தகவுல இருக்குமா. அப்ப அதை நம்ம எப்படி எழுதலாம், F directly proportional to என்னது QMA QMB. இது வந்துட்டு ரெண்டு முனைகள் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், QMA QMBன்னு எழுதுறோம். இதுக்கு நேர்த்தகவுல இருக்கும். அது போக என்ன சொல்றாங்கன்னா, அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு, இந்த தொலைவு இருக்கா, இந்த தொலைவோட இருமடிக்கு எப்படி இருக்குமா, எதிர்த்தகவுல இருக்குமா. சோ கூலும் இது என்ன சொல்லுது, ரெண்டு காந்த முனைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை, ஈர்ப்பு விசையாவும் இருக்கலாம், அது விலக்கு விசையாவும் இருக்கலாம், அதோட பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவுல இருக்கும். கூலும் விதி, கூலும் விசை. ஓகே. அதே நேரத்துல அந்த ரெண்டு காந்தங்களோட அவற்றிற்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தூரம் இல்லையா, அந்த தூரத்தோட தொலைவுக்கு, அதோட தொலைவுக்கு எப்படி இருக்கும், அதோட இருமடிக்கு எதிர்த்தகவுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு இந்த நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த சைடு ஒரு கே போட்டு எழுதுவோம். கரெக்டா. ஸோ QMA QMB டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி எழுதிப்போம். இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு எழுதட்டா. ஓகே, இங்க எழுதுறேன். ஸோ இது நம்ம இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை எடுத்துட்டு எழுதும்போது கே அதோட அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ QMA QMB டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இது வந்துட்டு வெக்டர் ஃபார்ம்ல எழுதும்போது நம்ம இங்க ஒரு ஆர் கேப் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை சேர்த்துப்போம். அதுவே இதை எண் மதிப்புல எழுதணும் அப்படின்னா இந்த ஆர் கேப்பை எடுத்துட்டு நார்மலா இருக்கக்கூடியதை மட்டும் எழுதுவோம். சரியா, புரியுதா? புரியலைன்னா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பயட் சாவர்ட் விதி வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன பார்க்க போறோம், பயட் சாவர்ட் லா. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, காந்த புலம் இருக்கு இல்லையா, அதோட எண் மதிப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த லா நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்கும். காந்தப்புலத்தோட எண் மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒரு நார்மலா ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய இந்த மாதிரியான ஒரு கடத்தியை வந்துட்டு எடுத்திருக்கோம் நம்ம. சரியா, இது வந்துட்டு ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி. இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு பிளஸ் மைனஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எனக்கு கரண்ட் ஆனது இந்த வழியா போக ஆரம்பிக்குது. இது வந்துட்டு ஒரு நார்மலா எனக்கு வந்துட்டு ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி. இந்த கடத்தியில இருந்து ஒரு சிறு பகுதியை நான் எடுத்துட்டு அந்த பகுதியில இருந்து தூரத்துல பி அப்படிங்கிற ஒரு புள்ளியை வந்துட்டு நான் எடுக்கிறேன். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒரு கடத்தியில மின்னோட்டம் போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு காந்தப்புலம் அந்த கடத்தியை சுத்தி இருக்குன்றது நமக்கு தெரியும். அந்த கடத்தி அது எவ்வளோ பெரிய கடத்தியா வேணா இருந்துட்டு போகுது, அந்த கடத்தியில நான் இந்த பகுதியை மட்டும் எடுக்கிறேன். இந்த சின்ன பகுதியை மட்டும் நான் என்ன பண்றேன், எடுக்கிறேன். ஸோ இந்த சின்ன பகுதியை எடுத்துட்டு அந்த சின்ன பகுதியில இருந்து ஒரு சின்ன தொலைவுல பி அப்படிங்கிற இடத்துல ஒரு புள்ளியை குறிக்கிறேன். அந்த புள்ளி பீல காந்தப்புலத்தோட எண் மதிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எனக்கு பயட் சாவர்ட் லா வந்துட்டு பயன்படுது. ஒரு கடத்தி, அந்த கடத்தியை சுத்தி எனக்கு மின்னோட்டம் பாயும், அந்த கடத்தி எவ்வளவு பெருசா வேணா இருந்துட்டு போகுது, அதுல இருந்து ஒரு சின்ன பகுதியை நான் எடுத்துக்க போறேன். அந்த பகுதியில இருந்து நான் ஒரு தொலைவுல வந்துட்டு நான் ஒரு புள்ளியை குறிக்கிறேன். அப்ப எனக்கு இந்த பகுதியில இருந்து எனக்கு இந்த பகுதிக்குள்ளேயும் மின்னோட்டம் போகும். அப்ப அதை சுத்தியும் எனக்கு காந்தப்புலம் இருக்கும். அந்த காந்தப்புலம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, அதோட எண் மதிப்பு என்ன, புள்ளி பீல இருக்கக்கூடிய இந்த டிபி வெக்டர் இருக்கு இல்லையா, இந்த டிபி வெக்டரோட எண் மதிப்பு என்ன அப்படிங்கறத தான் நான் என்ன பண்ண போறேன்னா பயட் சாவர்ட் விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போறோம். கிளியரா? ஸோ இது ஒரு 3 மார்க் அப்படிங்கிறதுனால நம்ம சின்னதாவே முடிச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, டிபி தானே கண்டுபிடிக்கணும், டிபி வெக்டர் தான் நான் கண்டுபிடிக்க வேண்டியது. இது என்ன சொல்றாங்கன்னா, பயட் சாவர்ட் விதிப்படி அந்த நான் எடுத்திருக்கிற அந்த சின்ன பகுதியில இருந்து ஒரு தூரத்துல பீங்கிற புள்ளியில ஒரு புள்ளி எடுத்தனா, சாரி, ஒரு இடத்துல நான் பி அப்படிங்கிற ஒரு புள்ளி எடுத்தனா, அந்த புள்ளியில இருக்கக்கூடிய அந்த காந்தப்புலத்தோட எண் மதிப்பானது அது எப்படி இருக்குமா, மின்னோட்டத்தின் வலிமைக்கு நேர்த்தகவிலும். அதை என்னன்னு சொல்றாங்க, ஐன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மின்னோட்டத்தோட வலிமைக்கு நேர்த்தகவிலும். அப்ப ஐக்கு எப்படி இருக்குமா, நேர்த்தகவுல இருக்குமா. அது போக நீலக்கூறின் டிஎல் எண் மதிப்பிற்கு நேர்த்தகவிலும். அப்ப எனக்கு டிஎல்லுக்கும் எப்படி இருக்குமா, நேர்த்தகவுல. இதை வேற கலர்ல எழுதுவோமா,
கிரீன் எடுத்துப்போம். ஸோ டிபி வெக்டருங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. கரெக்டா? ஸோ இந்த அதாவது மின்னோட்டத்தோட வலிமைக்கு நேர்த்தகவிலும் நீலக்கூறின் டிஎல் எண் மதிப்பிற்கு நேர்த்தகவிலும். இந்த டிஎல் அதாவது இது ஒருக்கா இந்த பகுதி, ஸோ இதோட எண் மதிப்பிற்கு நேர்த்தகவிலும் இருக்கும். புள்ளி பி மற்றும் நீலக்கூறு டிஎல் இவற்றிற்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். புள்ளி பி, இதுதான் புள்ளி பி, இதுதான் அந்த நீலக்கூறு டிஎல். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தூரம்னு பார்த்தோம்னா இதோட எண் மதிப்புக்கு எப்படி இருக்குமா, எதிர்த்தகவுல இருக்குன்றாங்க. அப்ப டிவைடட் பை என்ன வரும், ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ கிளியரா எழுதணும்னா ஐ டிஎல் பை ஆர் ஸ்கொயர், இதைத்தான் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கடத்தி இருக்கு, அந்த கடத்தி ஃபுல்லா எனக்கு மின்னோட்டம் பாயுது, அதை சுத்தி கண்டிப்பா காந்தப்புலம் இருக்கும். அந்த காந்தப்புலம் வந்துட்டு ஏதோ ஒரு புள்ளியில இருந்து நான் பார்த்தேன்னா அந்த இடத்துல எனக்கு காந்தப்புலத்தோட எண் மதிப்பு எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கணும்னா நான் பைட் சாவடி விதியை பயன்படுத்தலாம். இங்க நம்ம என்ன பண்ணோம், அந்த கடத்தில ஒரு சின்ன பகுதி எடுத்தோம், அதுல இருந்து ஒரு புள்ளி எடுத்தோம், அந்த புள்ளியில எண் மதிப்பு எப்படி இருக்கும் அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். ஸோ அது எப்படி இருக்கும்னா மின்னோட்டத்தோட வலிமைக்கு நேர்த்தகவுல இருந்துருமா. அப்ப மின்னோட்டம் எவ்வளவு போகுதோ அதை பொறுத்துதான் எனக்கு அந்த காந்தப்புலத்தோட எண் மதிப்பும் இருக்கும். நீலக்கூறோட எண் மதிப்புக்கு நேர்த்தகவலும் இருக்குமா, அந்த நீலக்கூறு இருக்கு இல்லையா, அதை பொறுத்துதான் எனக்கு இந்த காந்தப்புலத்தோட எண் மதிப்பும் இருக்கும்ட்டாங்க. சோ புள்ளி பி மற்றும் நீலக்கூறு இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தூரத்துக்கு எப்படி இருக்குமா, எதிர்த்தகவுல இருக்குமா. கிளியரா? சோ இவ்வளவுதான்ப்பா. ஸோ இதை வந்துட்டு நம்ம அதாவது இதுல உள்ள ப்ரப்போர்ஷனாலிட்டியை கான்ஸ்டன்ட்டை எடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒரு விஷயத்தை விட்டாச்சு பாருங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு கோணம் இருக்கு பாருங்க, இது ரெண்டுக்கும் இடையில உருவாக்குற இந்த கோணத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா சைன் தீட்டா அப்படின்னு சொல்றாங்க, சைன் தீட்டா. ஸோ இந்த ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், டிபி வெக்டார் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஐ டிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம்ப்பா. ஸோ அவ்வளோதான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கேயோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேங்கிறது என்ன நம்ம புக்கில் இருக்கு பாருங்க, மியூ0 பை 4π. இது வந்துட்டு எஸ்ஐ அலகுல இந்த கேயோட வேல்யூ நமக்கு கொடுத்தாச்சு. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்பியரோட சுற்று விதி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆம்பியரோட சுற்று விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு மூடிய வளையத்தின் மீது உள்ள காந்த புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு. ஒரு மூடிய வளையம்னா ஒரு வெற்றிடத்துல வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு கடத்தியை வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு வெற்றிடம், அதுல ஒரு கடத்தி இருக்கு, அந்த கடத்தியை சுத்தி எனக்கு அந்த கடத்தியில எனக்கு மின்னோட்டம் போகுது அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த கடத்தியை சுத்தி வந்துட்டு காந்த புலம் கோடுகள் இருக்கும். ஸோ காந்த புலமானது இருக்கும். கரெக்டா? ஸோ காந்த புலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏரியால அந்த காந்த புலத்தோட அந்த காந்த தன்மையோட தாக்கம் இல்லையா. ஸோ எந்த அளவுல இருக்கு, ஒரு காந்தப்புல கோடுகள் வரிசையா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு அந்த இடத்துல அந்த காந்தப்புல கோடுகள் எப்படி இருக்கு, அதோட தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் நம்ம காந்த புலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கரெக்டா? ஸோ ஒரு மூடிய பரப்பு, ஒரு வெற்றிடத்துல ஒரு கடத்தி எடுத்திருக்கீங்க, அந்த கடத்தியை சுத்தி எனக்கு அந்த கடத்தில மின்னோட்டம் பாயும், அந்த கடத்தியை சுத்தி எனக்கு வந்துட்டு காந்தப்புலமானது இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த காந்த புலத்தோட கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு, அந்த காந்த புலத்தோட கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இப்ப எனக்கு ஒரு காந்த புலம் வந்துட்டு அதாவது எனக்கு அந்த கடத்தியை சுத்தி காந்த புல கோடுகள் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய தாக்கத்தை தான் நான் காந்த புலம்னு சொல்றேன்னா ஒரு ஏரியாவுக்கும் எனக்கு எந்த அளவுக்கான காந்த புலம் இருக்கு. நான் அந்த ஒரு காந்த புல கோடு இருக்குன்னா அதுல அந்த பர்டிகுலர் ஏரியால எனக்கு எந்த அளவுக்கான காந்தப்புல கோடுகள் இருக்கு, எந்த அளவுக்கான காந்த புலம் இருக்கு, அதோட கோட்டு வழி தொகையீட்டு மதிப்புனா தொகையீடு நம்ம பொதுவா இந்த மாதிரி இன்டெகிரல் சிம்பல்ல சொல்லுவோம். இது மூடிய சர்க்கியூட் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை இந்த மாதிரி சொல்லுவோம். கரெக்டா? ஒரு கடத்தி, அந்த கடத்தியில மின்னோட்டம் பாயும், அப்படி மின்னோட்டம் பாயுதுன்னா அதை சுத்தி எனக்கு காந்தப்புலம் இருக்கும். ஸோ அப்படி காந்தப்புலம் இருக்குன்ற பட்சத்துல எனக்கு அதை சுத்தி தான் இருக்கும். ஸோ அந்த காந்த புலத்தோட கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு அது எப்படி இருக்கும்னா அந்த வளையத்தினால மூடப்பட்ட நிகர மின்னோட்டத்தின் மியூ0 மடங்கு இருக்கு. ஸோ அந்த வளையத்தினால மூடப்பட்ட நிகர மின்னோட்டம், அந்த வளையத்துக்குள்ள எனக்கு மின்னோட்டம் தானே போகுது, ஸோ அந்த நிகர மின்னோட்டத்தோட
வெற்றிடத்தோட விடுதிறனோட மதிப்பிற்கு எப்படி இருக்குமா, சமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதை நம்ம எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் சி. ஓகேயா, ஒரு கடத்தி வழியா எனக்கு மின்னோட்டம் போகுது, அந்த கடத்தியில வந்துட்டு எனக்கு காந்தப்புலம் இருக்கும், காந்தப்புலம் இருக்கும். ஸோ அந்த காந்தப்புலத்தோட கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு எதுக்கு சமமா இருக்குமா, வளையத்தினால மூடப்பட்ட நிகர மின்னோட்டத்தோட μ0 மடங்கிற்கு சமம். இப்போ இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம அதுல ஒரு கடத்தி பாயுது, அதை சுத்தி எனக்கு நிறைய காந்தப்புல கோடுகள் இருக்கும். அது நமக்கு அதோட தாக்கத்தை தான் நம்ம காந்தப்புலம்னே சொல்றோம். அந்த காந்தப்புலத்துல இப்படி இருக்கா, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி போகும்போது இதோட மதிப்பு இருக்கு இல்லையா, ஸோ இந்த காந்தப்புல கோடுகளோட இந்த மதிப்பு, இப்போ இது வந்துட்டு எனக்கு ஒரு 100 இருக்கு அப்படின்னா, இந்த மதிப்பு எனக்கு இந்த 100ங்கிறது எதுக்கு சமமா இருக்கும்னா, எனக்கு அந்த கடத்தியினால நுகரப்பட்ட நிகர மின்னோட்டம். ஸோ அந்த கடத்தி எந்த அளவுக்கான மின்னோட்டத்தை வாங்கிக்கிச்சோ அந்த மின்னோட்டத்தோட வெற்றிடத்தோட விடுதிறனுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு இந்த μ0 இன்ட்டு ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். கிளியரா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஒரு மூடிய வளையம், அதாவது ஒரு வெற்றிடத்துல ஒரு கடத்தி, அந்த கடத்தியில எனக்கு மின்னோட்டம் போகுது, அந்த மின்னோட்டத்தை சுற்றி எனக்கு காந்தப்புல கோடுகள் இருக்கு, அதுல வந்துட்டு நம்ம ஒரு மூடிய வளையத்தை வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அப்பதான் உனக்கு இந்த கான்செப்ட் ஈஸியா புரியும். ஸோ அதுல ஒரு மூடிய பரப்பை நீ எடுத்திருக்க, அந்த பரப்புல இருக்கக்கூடிய காந்தப்புலத்தோட கோட்டு வழி தொகையீட்டு மதிப்புனா அந்த மதிப்பு இப்ப 100 அப்படின்னா அந்த 100ஓட தொகையீட்டு மதிப்பு, அந்த 100 தொகையீட்டனா உனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும்ல, அந்த மதிப்பு எனக்கு இந்த 100 தொகையிடும் போது ஒரு மதிப்பு கிடைக்குது. அந்த மதிப்பு எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, அந்த வளையத்தினால மூடப்பட்ட நிகர மின்னோட்டத்தோட. ஸோ அந்த வளையத்துக்குள்ள, அந்த வளையத்தினால எனக்கு மூடப்பட்ட அந்த வளையம் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த அளவுக்கான மின்னோட்டம் இருக்கோ அதோட μ0 மடங்கிற்கு சமமா இருக்கும். இதைத்தான் யாரு சொல்றா, ஆம்பியரோட சுற்று விதி வந்துட்டு சொல்லுது. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காந்த தயக்கம். ஸோ இந்த காந்த தயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட ஹெட்டிங்லேயே கொடுத்தாச்சு, ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அங்க தயங்கி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதைத்தான் நம்ம காந்த தயக்கம்னு சொல்றோம். இது ரொம்பலாம் வந்துட்டு குழப்பிக்க வேணாம்ப்பா. இங்க வந்துட்டு நமக்கு காந்தமாக்கும் புலம் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு காந்த புலம் கொடுத்துருக்காங்க. காந்தமாக்கும் புலத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு பொருள் வழியா வந்துட்டு எனக்கு காந்தப்புல கோடுகள் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம காந்த புலத்தை யூஸ் பண்ணுவோம். ஒரு பொருள் காந்தமாக்குறதுக்கு நம்ம காந்தமாக்கும் புலத்தை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். கிளியரா? இது வந்துட்டு காந்தப்புலம். காந்தப்புலம்னா என்ன, ஒரு கடத்தியை சுத்தி மின்னோட்டம் பாயும் போது எனக்கு காந்தப்புல கோடுகள் இருக்கும், அந்த காந்தப்புல கோடுகளோட தாக்கம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம், காந்தப்புலம்னு சொல்றோம். ஸோ இது எனக்கு காந்தமாக்கும் புலத்துல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு காந்தத்தை வைக்க போறேன், காந்தமாக்கக்கூடிய ஒரு பொருளை வைக்கிறேன். நான் இந்த காந்தமாக்கும் புலம் மூலமா நான் ஒரு பொருளை ஒரு பொருளை காந்தமாக்க போறேன், ஞாபகம் வச்சுக்கோ. இது நான் பி ஹெச் மூலமா நான் பியை வந்துட்டு உருவாக்க போறேன், அதனால ஹெச்சும் பியும் எனக்கு ஈக்குவலா இருக்காது. ஏன்னா எனக்கு ஹெச் தான் பேசிக்கு, பிங்கிறது எனக்கு வந்துட்டு நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மின்னோட்டம் ஒரு மாறுதிசை மின்னோட்டம், கரெக்டா? ஸோ மாறுதிசை மின்னோட்டம்ங்கிறது எனக்கு அகடு முகடு மாதிரி தான் போகும், இந்த மாதிரி தான் எனக்கு மாறி மாறி போகும். எனக்கு அதாவது முகடு வரும்போது எனக்கு மின்னோட்டம் அதிகமா போகும், அப்ப எனக்கு அந்த இடத்துல காந்தப்புலமானது அதிகமா இருக்கும். அகடு பகுதியில மின்னோட்டமானது கம்மியாகும், அப்ப எனக்கு அந்த இடத்துல காந்தப்புலத்தோட மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா மாறி 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 ஒரு பொருளுக்கு நான் வந்துட்டு ஒரு காந்தமாக்குற ஒரு பொருளுக்கு, காந்த பொருளுக்கு நான் மின்னோட்டத்தை கொடுக்கும் போது எனக்கு காந்தப்புலம் அதிகமாகும், காந்தப்புலம் கம்மியாகும், காந்தப்புலம் அதிகமாகும், காந்தப்புலம் கம்மியாகும். ஆனா அந்த பொருள் எங்க இருக்கு, காந்தமாக்குற புலத்துல இருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு ஈஸியா புரியும். காந்தமாக்குற புலம், நான் அதுல வந்துட்டு ஒரு பொருளை வச்சிருக்கேன், அதோட காந்தப்புலம், அந்த பொருளோட காந்தப்புலம், அதுவும் ஒரு காந்தம் தான். சோ நான் மாறி மாறி ஒரு பொருளுக்கு மின்னோட்டத்தை கொடுக்கும் போது அந்த பொருள்ல வந்துட்டு எனக்கு ஒரு ஆற்றல் இழப்பீடு நடக்கும், அது எனக்கு வெப்ப வடிவில தான் போகும். சோ அந்த ஆற்றல் இழப்பீடைத்தான் நான் என்னன்னு சொல்றேன்னா காந்த தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்.
ஸோ இங்க பாருங்க, எனக்கு காந்தமாக்கும் புலம், இந்த காந்தமாக்கும் புலம் மூலமா நான் ஒரு பொருள்ல காந்த புலத்தை வந்துட்டு கொண்டு வர்றேன் அப்படின்னா, நான் இந்த காந்தமாக்கும் புலத்தை அதிகரிக்க அதிகரிக்க எனக்கு காந்த புலமும் அதிகரிச்சிச்சு. ஒரு தெவிட்டிய நிலைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அகடு முடிஞ்சு, அதாவது முகடு முடிஞ்சு அகடு வரக்கூடிய நிலை. அந்த நிலையில எனக்கு காந்தமாக்கும் புலத்தோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிச்சு. மதிப்புங்கிறது ஒரு வேற விதமா குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆனா எனக்கு நான் காந்தம், அதாவது காந்தமாக்கும் புலம் இருக்கு இல்லையா, அதோட மதிப்பை காட்டிலும் எனக்கு காந்த புலத்தோட மதிப்பு குறைய ஆரம்பிக்குது. ஓகேயா? ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காந்த தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ காந்தமாக்கும் புலம், அதாவது காந்த புலம் காந்தமாக்கும் புலத்திற்கு பின்தங்கும் இந்நிகழ்ச்சி. காந்த புலம் இருக்கு இல்லையா, அந்த காந்த புலம் இந்த காந்தமாக்கும் புலத்திற்கு பின்தங்குற நிகழ்ச்சி. அப்படின்னா எனக்கு காந்தமாக்கும் புலம் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கு. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காந்த தயக்கம்னு சொல்றோம். இதை 5 மார்க்ல சொல்லும் போது இன்னும் பிரீஃபா சொல்லலாம். பட் இதை ஞாபகம் எவ்வளவு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு பொருள் அதை வந்துட்டு நம்ம காந்தமாக்க ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோ, காந்த புலத்துல வச்சு காந்தமாக்க ட்ரை பண்றோம். அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் காந்த புலம் இருக்கும். அந்த பொருளுக்கு நம்ம ஒரு ஃபெரா மேக்னெட்னே வச்சுக்கோ. ஸோ அந்த பொருளுக்கு வந்துட்டு நம்ம மின்னோட்டத்தை மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அந்த பொருளில் இருக்கக்கூடிய மதிப்பு குறைய ஆற்றல் இழப்பீடு நடக்கும். அந்த ஆற்றல் இழப்பீடு நான் காந்த தயக்கம்னு சொல்கிறேன். அந்த ஆற்றல் இழப்பீடு எப்படி இருக்கும்னா, நான் வச்ச அந்த காந்தமாக்கும் புலத்திற்கு அந்த அந்த பொருளோட காந்த புலமானது கம்மியாக இருக்கும், பின்தங்கி இருக்கும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், காந்த தயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காந்தமாக்கும் புலத்திற்கு காந்த புலம் வந்துட்டு பின்தங்குற நிகழ்வு. காந்தமாக்கும் புலம்னா ஒரு பொருளை நான் காந்தமா மாத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய புலம். அந்த புலத்திற்கு ஒரு காந்த புலம்னா ஒரு காந்தத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கோடுகளோட எண்ணிக்கை அல்லது அந்த கோடுகளோட தாக்கம். அது எனக்கு இந்த காந்தமாக்கும் புலத்திற்கு பின்தங்கி இருந்துச்சுன்னா அதுதான் காந்த தயக்கம். கிளியரா? ஓகே, முடிஞ்சு. ஸோ ஃப்ளமிங்கோட இடது கை விதி என்ன சொல்லுதுன்னா, இது வலது கை விதி மாதிரியே தான். ஸோ 3 விரலையுமே ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தா நம்ம நிற்க வைக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருவிரல் இதான் பெருவிரல், இது ஆள்காட்டி விரல், இது நடுவிரல். இது மூணையும் எப்படி இருக்கு பாரு, ஒண்ணுக்கு ஒண்ணு. இதுக்கு இது செங்குத்து, இதுக்கு இது செங்குத்து. அப்படி நிக்க வைக்கும் போது எனக்கு ஆள்காட்டி இங்க பாருங்க, ஆள்காட்டி விரல் வந்துட்டு காந்த புலத்தோட திசையை சொல்லுது. இந்த ஆள்காட்டி விரல் காந்த புலம் எந்த திசையில இயங்குதுன்னு சொன்னுச்சுன்னா எனக்கு நடுவிரலானது, இந்த நடுவிரல் மின்னோட்டத்தோட திசையை குறிக்கும். அப்ப எனக்கு மின்னோட்டம் இந்த திசையில போச்சுன்னா காந்த புலம் இந்த திசையில போகும். அப்ப கடத்தியால உணரப்படுற விசை வந்துட்டு எனக்கு இந்த திசையில இருக்கும். சோ பெருவிரல் கடத்தி உணரும் விசையின் திசையை காட்டும். ஸோ எனக்கு 3 விரலை நான் வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா நிப்பாட்டிட்டேன்னா எனக்கு இந்த நடுவிரல் காந்த புலத்தோட திசையை சொன்னுச்சுன்னா இந்த எனக்கு வந்துட்டு நடுவிரல் வந்துட்டு மின்னோட்டத்தோட திசையை குறிக்கும். ஸோ இது வந்துட்டு எனக்கு மின்னோட்டத்தோட திசையை குறிக்கும். அப்ப இந்த பெருவிரல் என்ன பண்ணும்னா, அந்த கடத்தி எந்த அளவுக்கான விசையை உணர்ந்திருக்கோ அதை எனக்கு இந்த பெருவிரலானது குறிக்கும். எனக்கு கடத்தியானது உணரக்கூடிய விசை இருக்கா, அந்த விசையோட திசையும் கடத்தி இயங்கக்கூடிய திசையும், அதாவது காந்த புலத்தோட திசையும் மின்னோட்டத்தோட திசையும் எப்பவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்குமா, செங்குத்தா இருக்கும். சரிங்க பாருங்க, எனக்கு இது கடத்தி உணர்ந்த விசை. ஒரு கடத்தி, அந்த கடத்தியில நம்ம வந்துட்டு மின்னோட்டத்தை கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது மின்னோட்டம் பாயக்கூடிய திசையை எனக்கு வந்துட்டு இந்த நடுவிரல் சொன்னுச்சுன்னா காந்த புலத்தோட திசையை எனக்கு எது சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆள்காட்டி விரல். அப்போ எனக்கு கடத்தி உணர்ந்த விசையை எது சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பெருவிரல். கிளியரா? ஒண்ணுமே கிடையாது, 3மே ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கும். இதைத்தான் இவ்வளவு பெருசா சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. கிளியரா? டவுட் இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு டயா பேரா ஃபெரோ காந்த பொருட்களின் பண்புகள் வந்துட்டு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டயா காந்த பொருட்களோட பண்புகள்னு பார்த்தோம்னா இவை எதிர்குறி காந்த ஏற்பு திறனை பெற்றுள்ளது. இந்த டயா காந்த பொருள்ங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்துட்டு காந்த புலத்தை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்க்கும். இப்போ வந்துட்டு நம்ம அதுகளோட காந்த பொருட்கள் இருக்கு இல்லையா,
காந்தம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை ஈர்க்கும் தன்மை உடையது. இப்ப சில்வரா இருக்கட்டும், ஒரு இரும்பா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு ஈர்க்கிற தன்மையுடைய ஒரு பொருளைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா காந்தம்னு சொல்றோம். அது நமக்கு செயற்கை வடிவிலையும் கிடைக்கும், இயற்கையாகவும் நம்ம நிறைய காந்தங்கள்லாம் உருவாக்கியிருக்கோம். இப்ப இருக்கிற கார் பேட்டரிஸ்ல இருந்து, ரேடியோல இருந்து, ஹெட்செட்ல இருந்து எல்லா இடத்துலயுமே நமக்கு காந்தங்கள் தான் இருக்கு. ஒண்ணு டயா காந்த பொருள் அப்படிங்கிறது ஒரு வகையான காந்த பொருள். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தப்புல கோடுகள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எதிர்க்கும். அதுக்கு காந்தப்புல கோடுகளை பிடிக்கவே பிடிக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ டயா காந்த பொருளுக்கு காந்தப்புல கோடுகள் என்ன பண்ணாது, பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இவை எதிர்குறி காந்த ஏற்பு திறனை பெற்றுள்ளது. ஸோ இது ஒரு எதிர்குறியான காந்த ஏற்பு திறன். இப்போ காந்த ஏற்பு திறன்னா ஒரு பொருளுக்குள்ள எவ்வளவு அளவான காந்தப்புல கோடுகள் போகுதோ, எந்த அளவான காந்தப்புல கோடுகள் அந்த பொருள் வந்துட்டு ஏற்குதோ அதைத்தான் நம்ம காந்த ஏற்பு திறன்னு சொல்றோம். ஒரு பொருள் அதுக்குள்ள நம்ம காந்தப்புலத்தை கொடுக்கும்போது அதை அந்த காந்தப்புலத்தை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா காந்த ஏற்பு திறன் சொல்றோம். டயா காந்த பொருளுக்கு தான் காந்தப்புலத்தையும் பிடிக்காது, காந்தப்புலத்தையும் பிடிக்காது, காந்தப்புல கோடுகளையும் பிடிக்காது. அப்பனா அது என்ன பண்ணும், எதிர்க்க தான் செய்யும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதோட ரெண்டாவது பண்பு என்னன்னா இவற்றின் ஒப்புமை காந்த உட்புகு திறன் ஒன்றை விட சற்றே குறைவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒப்புமை அப்படின்னா அதாவது வெற்றிடத்துல இல்ல அப்படின்னா ஒரு பொருளுக்கு பக்கத்துல அப்படின்னு ரெண்டு வகையா நம்ம வந்துட்டு காந்தங்களோட அந்த ஈர்க்கிற தன்மையை பிரிக்கும் போது இது ரெண்டுல ஏதோ ஒன்னோட உட்புகு திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னோட ஒண்ணு கம்மியா இருக்கும். ஒப்புமை காந்தம் உட்புகு திறன்னா வெற்றிடத்துல வந்துட்டு காந்தங்கள் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். அதே வந்துட்டு உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் அப்படின்றப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய காந்தப்புலம் வேற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டா நம்ம பிரிச்சு பார்க்கும்போது இது ரெண்டுல ஏதோ ஒரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இவற்றின் ஒப்புமை காந்த உட்புகு திறன், ஒப்புமை காந்த உட்புகு திறன்னா இதுதான். அந்த ஒப்புமை காந்த உட்புகு திறன் ஒன்றை விட சற்றே குறைவா இருக்கும். ஸோ இது அதுல வந்துட்டு ஒன்னை விட எப்படி இருக்குமா, இதுல இருக்கக்கூடிய அந்த காந்த ஏற்கும் தன்மையே கம்மி அப்படிங்கிறப்போ அதுல இருக்கக்கூடிய அந்த ஒப்புமை காந்த உட்புகு திறன் இருக்கா அதுவுமே எப்படி இருக்குமா, கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா புற காந்த புலத்தில் வைக்கும் போது காந்தப்புல கோடுகள் டயா காந்த பொருளினால் விலக்கி தள்ளப்படுகின்றன. வேற ஒரு காந்த புலத்துல வந்துட்டு நம்ம ஒரு டயா காந்த பொருளை கொண்டு போய் வச்சுட்டோம்னு வை, எனக்கு வந்துட்டு நார்மலா இந்த மாதிரி காந்தப்புல கோடுகள் போகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு டயா காந்த பொருளை வைக்கிறேன். இது யாரு, டயா காந்த பொருள். இப்படி வச்சுட்டேன்னா அதுல இருக்கக்கூடிய காந்தப்புல கோடுகள் எப்படி போகும்னா இந்த மாதிரி விளக்கம் அடைஞ்சு போக ஆரம்பிச்சிருமா. ஸோ இந்த மாதிரி போகுமா, எனக்கு இந்த பொருளை வந்துட்டு டயா காந்த பொருளை ஊடுருவி போகாது, இந்த மாதிரி விளக்கம் அடைஞ்சு போக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காந்த ஏற்பு திறன் கிட்டத்தட்ட வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. இதுக்கு காந்த ஏற்பு திறனே இல்லை. காந்த ஏற்பு திறன் மீன்ஸ் அந்த காந்த அதாவது இன்னொரு ஒரு பொருள் காந்த புலத்தை அது ஏத்துக்கிற தன்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இதோட காந்த ஏற்பு திறன் வந்துட்டு வெப்பநிலையை பொறுத்து மாறாது, அது வெப்பநிலையை சார்ந்தே இருக்காது அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேரா காந்த பொருட்கள். ஸோ இந்த பேரா காந்த பொருட்கள், ஒரு நிமிஷம் இந்த பேஜ் எப்படி தெரியுதுன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். இங்கே இருக்குமா, ஐயோ பாதி மறந்துடுச்சு. ஸோ இப்படியே இருக்கட்டும். ஸோ பேரா காந்த பொருட்களோட பண்புகளை ஃபர்ஸ்ட் என்னன்னா இவை குறை நேர்குறி காந்த ஏற்பு திறனை கொண்டவை. டயா காந்த பொருளுக்கு காந்தத்தன்மையை பிடிக்கவே பிடிக்காது, அந்த காந்த ஏற்பு திறன் சுத்தமா இருக்காது. ஆனா பேரா காந்த பொருள் என்ன பண்ணும்னா கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் பிடிக்காம இருக்கும். அப்படிங்கிறப்போ இது கொஞ்சமா ஏற்கிற தன்மை கொண்ட ஒரு பொருள் அப்படிங்கிறாங்க. ஸோ இவை குறைந்த நேர்குறி அது எதிர்த்ததுனால ஃபுல்லா எதிர்குறின்னு சொல்லியாச்சு. இது ஓரளவு ஏத்துக்கிறது அப்படிங்கிறதுனால இது குறைந்த நேர்குறி காந்த ஏற்பு திறனை கொண்டது. இது ஓரளவுக்கான காந்த ஏற்பு திறனை வச்சிருக்கும். யாரு, பேரா காந்த பொருள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இவற்றின் ஒப்புமை காந்த உட்புகுதிறன், ஒப்புமை காந்த உட்புகுதிறன் இருக்கு இல்லையா, அது அதிகமாவே இருக்கும். ஒன்னை காட்டுல ஒண்ணு எப்படி இருக்கும், ஒன்னை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புற காந்த புலத்தில் வைக்கும் போது காந்தப்புல கோடுகள் பேரா காந்த பொருளுக்குள்ளே ஈர்க்கப்படுகின்றன. ஸோ ஒரு புற காந்த புலத்துல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு காந்தத்தை நம்ம வச்சுட்டோம், இது பேரா காந்த பொருளை வச்சுட்டோம்னா பேரா காந்த பொருளுக்குள்ளேயே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புற காந்த புலங்கள் வந்து ஊடுருவி போகுது. அதனால இதுக்கு காந்த ஏற்பு திறன் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும்.
இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காந்த ஏற்பு திறன் வெப்பநிலைக்கு எதிர்த்தகவாகும். ஸோ இந்த இடத்துல காந்த ஏற்கும் தன்மை இருக்கா, அது வெப்பநிலைக்கு எதிர்த்தகவலா இருக்கும். வெப்பநிலையை பொறுத்து காந்தம் ஏற்கக்கூடிய தன்மையானது மாறவே மாறாது. எனக்கு எவ்வளோ வெப்பநிலை இருந்தாலும் சரி, எவ்வளோ குறைவா வெப்பநிலை இருந்தாலும் சரி, எனக்கு காந்தத்தோட ஏற்கிற தன்மை இருக்கு இல்லையா, அது அந்த வெப்பநிலையை பொறுத்து அமையாது அப்படிங்கிறாங்க. ஸோ டயாகாந்த பொருளுக்கு அதாவது காந்த புலத்தை பிடிக்கவே பிடிக்காது. அதுல காந்த ஏற்பு திறனும் கம்மி, காந்த கோடுகளை உட்புக அனுமதிக்கவே அனுமதிக்காது. நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது வழியா நம்ம காந்தப்புல கோடுகளை அனுப்பணும்னா அது விளக்கமடைய செய்ய ஆரம்பிச்சிடும். 4வது பாயிண்ட் வெப்பநிலையை சார்ந்து இருக்காதுன்னாங்க. இது பாராகாந்த பொருளுக்கு வந்துட்டு காந்தப்புலத்தை ஓரளவு பிடிக்கும், அதுக்கு காந்த ஏற்பு திறன் இருக்கு. இதோட ஒப்புமை காந்த அதாவது ஒப்புமை காந்தம் இருக்கு இல்லையா, ஒப்புமை காந்த உட்புகு திறன் அது ஒன்றை விட அதிகமா இருக்கும், அதுல வந்துட்டு கம்மியா இருந்துச்சு. புறகாந்த புலத்துல வைக்கும் போது காந்தப்புல கோடுகளை தனக்குள்ள ஈர்த்துக்குச்சு அப்படின்னாங்க. காந்த ஏற்பு திறன் வெப்பநிலைக்கு எதிர்த்தகவுல இருக்கும், அதுல சார்ந்தே இருக்காது. ஏன் அப்படின்னா அங்க காந்த ஏற்பு திறனே கம்மி கிடையாது, இங்க வந்துட்டு வெப்பநிலையை சார்ந்து இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய அடுத்த ஃபெரோ. இந்த ஃபெரோ தான் வந்துட்டு நம்ம காந்த தயக்கத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபெரோ காந்த பொருளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுக்கு வந்துட்டு காந்த புலத்தை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இப்போ ஹிஸ்டரிஸ் உங்களுக்கு, அதாவது காந்த தயக்கம் பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு காந்த பொருள் இருக்கா, அதை கொண்டு போய் ஃபெரோ காந்த பொருள் ஞாபகம் வச்சுக்கோ. காந்த தயக்கம் உனக்கு அப்போ புரியலைன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். இந்த காந்த பொருளை நான் வந்துட்டு காந்தமாக்கும் புலத்துல வச்சுட்டேன். அப்படி காந்தமாக்கும் புலத்துல வச்சுட்டு இந்த பொருளை நான் என்ன பண்ண போறேன்னா காந்தமா மாத்த போறேன் அப்படின்னா, இந்த காந்தமாக்கும் புலத்துல இருந்து எனக்கு காந்தப்புல கோடுகள் காந்த பாயம் இந்த ஃபெரோ காந்த பொருளை நோக்கி போகும். அப்படி போகும்போது இந்த காந்தமாக்கும் புலம், இந்த காந்தம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஃபெரோ காந்த பொருள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். அப்படி வாங்கிக்கிட்டு ஒரு இடத்துல இதுல இருக்கக்கூடிய அந்த காந்த தன்மை குறைய ஆரம்பிக்கும். அதுதான் காந்த தயக்கம். இது மாறி மாறி நடந்து குறைய ஆரம்பிக்கும். கொடுக்குற ஸ்டேஜ்ல இருக்கிற காந்தமாக்கும் புலம் அப்படியே இருக்கும், ஆனா வாங்குற ஸ்டேஜ்ல இருந்த இந்த காந்த புலம் குறையிறதுனால இதுக்கு இது பின்தங்கி இருக்கும். இதுதான் காந்த தயக்கம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்துடலாம். ஸோ ஃபெரோ காந்த பொருட்களோட பண்புகள்னு பார்த்தோம்னா, இவற்றின் காந்த ஏற்பு திறன் நேர்குறி மற்றும் அதிக மதிப்புடையது. ஸோ இது நிறைய காந்த தன்மைகளை வந்துட்டு தனக்குள்ள வாங்கிக்கிறோம், தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒப்புமை உட்புகு திறன் அதிகம். இதுக்கு ஒப்புமை உட்புகு திறன் ரெண்டு பக்கம் எப்படி இருந்தாலும் சரி ஜாஸ்தியா இருக்கும். புறகாந்த புலத்துல வந்துட்டு ஃபெரோ காந்த பொருளை வச்சுட்டோம் அப்படின்னா காந்தப்புல கோடுகள் ஃபெரோ காந்த பொருளின் உள்ளே வலிமையாக இருக்கப்படும். ஒரு காந்த புலத்துல வந்துட்டு ஒரு காந்தமாக்கும் புலம்னு ஞாபகம் வச்சுக்கோ, அதுல நம்ம ஃபெரோ காந்த பொருளை வச்சுட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய காந்தப்புல கோடுகளை ரொம்ப அசால்ட்டா தனக்குள்ள இழுத்துக்குருமா. அதுதான் இந்த ஃபெரோ காந்த பொருளோட சிறப்பியல்பு அப்படின்னு சொல்றாங்க. இதோட காந்த ஏற்பு திறன் வெப்பநிலைக்கு எதிர்த்தகவா இருக்கும். இதோட காந்த ஏற்பு திறன் வந்துட்டு வெப்பநிலைக்கு நம்மளோட பாராகாந்த பொருள் மாதிரி எதிர்த்தகவுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டயாகாந்த பொருளுக்கு காந்த புலத்தை பிடிக்காது, பாராகாந்த பொருளுக்கு காந்த புலத்தை ஓரளவு பிடிக்கும், ஃபெரோ காந்த பொருளுக்கு காந்த புலத்தை ரொம்ப பிடிக்கும். இது மூணையும் வச்சுதான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபைனல் டாபிக் ஆம்பியர் வரையறை. இது என்ன அப்படின்னா, வெற்றிடத்துல 1 மீட்டர் இடைவெளியில பிரிச்சு வைக்கப்பட்டுள்ள முடிவிலா நீளம் கொண்ட இரு இணை கடத்திகள். ஒரு வெற்றிடத்துல 2 இணை கடத்திய வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 1 மீட்டர் இடைவெளியில பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த 2 கடத்தியுமே முடிவிலா நீளத்துல இருக்கு. அது எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுதுங்கிறது நமக்கு தெரியாது, ஸ்டார்ட் ஆகுறதுக்கும் முடியுது தெரியாது. ஸோ 2 முடிவிலா நீளம் கொண்ட கடத்திய வெற்றிடத்துல 1 மீட்டர் இடைவெளியில நம்ம பிரிச்சு வச்சாச்சு. இந்த மாதிரி 2 கடத்தியை நம்ம என்ன பண்றோம், வெற்றிடத்துல இதுக்கு இடையில வந்துட்டு 1 மீட்டர் இடைவெளி இருக்கு, அதனால அதை வந்துட்டு நம்ம 1 மீட்டர் இடைவெளியில முடிவிலா நீளம் கொண்டு 2 கடத்தியை பிரிச்சு வச்சாச்சு. கடத்திகள் இரு இணை கடத்திகள் ரெண்டுமே வந்துட்டு இணையான கடத்திகள். ஒவ்வொன்றின் வழியாகவும் பாயும் மின்னோட்டத்தினால் இந்த ஒரு கடத்தி வழியாகவும் பாயக்கூடிய மின்னோட்டத்தினால ஒவ்வொரு கடத்தியும் ஓரலகு நீளத்திற்கு 2 × 10⁻⁷ நியூட்டன் விசையை உணர்ந்தால் இந்த 2 கடத்தியுமே ஓரலகு நீளத்திற்கு
2×10⁻7 நியூட்டன் விசையை உணர்ந்துச்சுன்னா ஒவ்வொரு கடத்தியின் வழியாகவும் பாயும் மின்னோட்டத்தோட அளவை ஒரு ஆம்பியர்னு சொல்றோம். ஒரு வெற்றிடத்துல 2 இணையான கடத்தியை வச்சிருக்கோம். அந்த 2 இணையான கடத்தியுமே முடிவிலா நீளம் கொண்டது. 2க்கும் இடையில இருக்கிற கேப் 1 மீட்டர். அந்த 2 இணையான கடத்தியுமே ஒவ்வொரு கடத்தியும் ஓரலகு நீளத்துல ஒரு கடத்தி இருக்கா, அந்த 2 கடத்தியுமே ஓரலகு நீளத்துல 2×10⁻7 நியூட்டன் அளவுக்கு விசையை உணர்ந்துச்சு அப்படின்னா, அப்படி உணர்ந்துருச்சு அப்படின்னா அந்த கடத்தி வழியா பாயக்கூடிய மின்னோட்டத்தோட அளவு ஒரு ஆம்பியர். அப்ப இதை விட கம்மியா உணர்ந்துச்சு அப்படின்னா அதோட அலகு ஆம்பியர் இல்லையான்னு கேட்டா ஆமா, ஆம்பியர் இல்ல. அந்த கடத்தி 2×10⁻7 அளவு நியூட்டன் அளவுக்கு விசையை உணரணும் ஒரு நீளத்துக்கு, ஒரு அலகு நீளத்துக்கு. அப்படி உணர்ந்துருச்சுன்னா அந்த கடத்தில பாயக்கூடிய மின்னோட்டத்தை நம்ம ஒரு ஆம்பியர் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? டவுட் இருக்கா? 2 இணையான கடத்தி, ஆனா முடிவில்லாத நீளம் கொண்ட கடத்தி, 1 மீட்டர் இடைவெளியில பிரிச்சுட்டோம். அப்படி பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் அந்த கடத்தியில நமக்கு தெரிஞ்ச மாதிரி மின்னோட்டம் பாயும். ஓரலகு நீளத்துக்கு 2×10⁻7 நியூட்டன் அளவுக்கு மின்னோட்டத்தை அந்த கடத்தி 2 கடத்தியுமே உணருது அப்படின்னா அந்த கடத்தியில இப்போ பாஞ்சிக்கிட்டு இருக்க மின்னோட்டத்தோட அளவை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆம்பியர் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? டவுட் இருக்கா? ஸோ இதுல ஒரே ஒரு கொஸ்டினை நான் விட்டுருப்பேன். அதாவது திசைவேக தேர்ந்தெடுப்பானின் கருத்தை விளக்குகன்றது மட்டும்தான். இதை நான் ஒரு 5 மார்க்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்றேன். இப்போதைக்கு இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, முறையான மின்புலம் மற்றும் காந்த புலங்களை தேர்வு செய்வதன் மூலம் குறிப்பிட்ட வேகத்தில் செல்லும் மின்துகளை தேர்வு செய்ய இயலும். அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய மின்புலமா இருக்கட்டும் காந்த புலமா இருக்கட்டும், நமக்கு என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஒரு கரெக்டான அளவுல இருந்தா மட்டும்தான், அது கரெக்டான அளவுல இருந்தா மட்டும்தான் அது வழியா போகக்கூடிய மின்துகள் இருக்கு இல்லையா, அது வழியா போகக்கூடிய மின்துகளை நம்மளால கரெக்டா தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற புலங்களின் அமைப்பிற்கு தான் இந்த முறையான காந்த புலமும் மின்புலமும் இருக்கு இல்லையா, இந்த 2 முறையான காந்த புலமும் மின்புலங்களும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் எனக்கு திசைவேக தேர்ந்தெடுப்பான். இது 2ஐயும் நான் கரெக்டா சூஸ் பண்ணா மட்டும்தான் அதுல போகக்கூடிய துகளோட வேகத்தை என்னால தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மின்துகளை, அதாவது ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போகக்கூடிய மின்துகளை என்னால அது தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க திசைவேக தேர்ந்தெடுப்பான் யாரு? மின்புலமும் காந்தப்புலமும். முறையான மின்புலமும் காந்தப்புலமும் தான் அந்த மின்துகளோட வேகத்தை சொல்லுது அப்படின்னா அது இந்த மின்புலமும் காந்தப்புலமும் தான் திசைவேக தேர்ந்தெடுப்பான். இது ஒரு 5 மார்க்ல நம்ம பிரீஃபா படிக்கலாம். திசைவேக தேர்ந்தெடுப்பான் யாரு? முறையான மின்புலமும் காந்தப்புலமும். இது என்ன பண்ணும்னா அந்த 2 மின்புலமும் காந்தப்புலமும் துகளும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபுல் இந்த இருக்கு பாருங்க, இது வந்துட்டு மின்புலம் காந்தப்புலம். இந்த 2 மின்புலங்களும் காந்தப்புலங்களும் முறையா இருந்தாதான் இதுல இருக்கக்கூடிய இந்த துகளோட திசைவேகத்தை என்னால கரெக்டா சொல்ல முடியும், கரெக்டா தேர்ந்தெடுக்க முடியும். அதனாலதான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா திசைவேக தேர்ந்தெடுப்பான்னு சொல்றோம். கிளியரா? ஸோ அவ்வளவுதான்ப்பா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இதுல இருக்கு இல்ல, எங்களுக்கு இதை நீங்க இந்த கொஸ்டினை நீங்க விட்டுட்டீங்க, இது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன யூனிட் வேணும்? ஏன்னா என்னோட மண்டையில வந்துட்டு இந்த பாஸ் ஆக கஷ்டப்படுற பசங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள நோக்கி நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னா கண்டிப்பா பாஸ் ஆக நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் தான், சென்டம் போட நினைக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் தான், ஆவரேஜ் எடுக்கக்கூடியவங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ரொம்ப முக்கியமான யூனிட்ல இருந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே எடுத்துட்டு போறேன். உங்களுக்கு வேற ஏதாவது யூனிட் வேணும்னா அதையும் நான் சேர்த்து எடுக்கிறேன். கீழே கமெண்ட்ல மட்டும் ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வச்சிருங்க, என்ன வேணுமோ அதை சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவை எனக்காக இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கேன். ஸோ ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன வேணுமோ அதை கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. கிளியரா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.